ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு 36 நாட்கள், அதாவது நமக்கு நவம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே சூரியன் செல்லக்கூடிய பாதையில் சந்திரன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தை கிடக்கிறார். அதில் செவ்வாய் நட்சத்திரம் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கன்னிராசியில் உள்ள செவ்வாய் நட்சத்திரமாக இயங்கும்போது குருவுக்கும் சூரியனுக்கும் ஏற்படுற சுப விளைவு பற்றியும், அதே 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் துளாராசியில் உள்ள செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை 3-4 பாதங்களில் போகும்போது குருவுக்கும் சூரியனுக்கும் ஏற்படுற அசுப விளைவை பற்றியும், 23ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 13 நாட்கள் சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சுவாதியில் போகும்போது அந்த துளாராசியில் இருக்கிற சூரியனுக்கும் 12ஆம் இடத்துல நமக்கு விரைச்சனியாக இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கிற சனி பகவானுக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுறதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அக்டோபர் ஸ்பெஷலாக இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, சூரியனை வைத்து நம்ம பலன் எடுக்கும் பொழுது சூரியன் நின்ற நட்சத்திராதிபதியை பேஸ் பண்ணியும் அந்த நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்ள கிரகங்களும் சேர்ந்து பலனளிக்கும். இப்போ அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் சூரியன் போகும்போது கேதுவும் அதில் இருக்கார், புதனும் அங்கே இருக்கார். இந்த சூரியன் புதன் கேதுவின் பிடியில்னு நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் 12 லக்னத்திற்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிற கேது நமக்கு நல்ல கேதுவாக இருந்தால் ஓரளவுக்கு தத்துவ ஞானம், நம்மளுடைய கஸ்டமர்ஸு, நம்மளோட பழகுபவர்கள், பார்ட்னர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்லது பண்ணும். அதே நமது ஜனனஜாதகப்படி கேது நெகட்டிவாக இருந்தால் கணவன் மனைவி உறவுகளை பாதிக்கிறது, தந்தை வர்க்க உறவுகளை பாதிக்கிறது, மாமன் வர்க்க உறவுகளை பாதிக்கிறது, கல்வி சார்ந்த கெடுபலன்களை கொடுக்கறது, கஸ்டமர் சார்ந்த குழப்பங்களை உண்டாக்குறது, சில பேரை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்குது. அதனால் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை பலன் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கேது நல்லா இருக்கோ அவங்களுக்கு சாதக பலனையும், கேது கெட்ட கேதுவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது பாதக பலனையும் தருகிறதுங்கிறதையும் மைண்டில் வச்சுட்டு 10ஆம் தேதிக்கு அப்புறம் சித்திரை 1-2 பாதங்களில் சூரியன் போகும்போது அது செவ்வாயினுடைய நட்சத்திரமாக சித்திரை இருக்கிறதுனால அதே செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிரீஷத்தில் ரிஷபராசியில் குரு போய்கிட்டு இருக்கார். அப்போ குருவுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சுப விளைவு மனசுக்கு இன்பம் கொடுக்கறதாகவும், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சக்ஸஸ் ஆகிறதாகவும், நம்ம பண்ணுற ப்ராஜெக்டு, நம்ம பண்ணுற செயல் திட்டங்கள் இதெல்லாம் புகழடைகிறதுக்கும் வகை செய்யுது. திருமண காரியங்கள், சகோதர பந்தங்கள், இது மாதிரி விஷயங்கள், சுப காரியங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்குது. குழந்தை பிறப்பு எல்லாத்துக்குமே நன்மை கொடுக்குது. அதே நேரத்தில் இடம் விட்டு இடம் மாறலாம், ஒரு வீடு விற்கலாம், அல்லது ஒரு டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட் போடலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான பத்திரப்பதிவுகள், இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்குது. கணவன் மனைவி உறவில் சந்தோஷத்தை பெருக்குது. ஸோ டெவலப்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம முயற்சிகள் படிச்சுக்கலாம். படிக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மேல் படிப்பு, அனைத்து விதமான பிரயாணங்களுக்கும் சாதகமாக இருக்கும். அதே 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் நமக்கு 8ஆம் வீடான துளாராசிக்கு மாறுகிறார். அங்கே முதல்ல இருக்கிற சித்திரை 3-4 பாதங்கள் 7 நாள் அங்கே இருக்கார், 23ஆம் தேதி வரைக்கும். அப்போ 8ல் சூரியன் இருக்கும்போது செவ்வாய் நட்சத்திரத்தில், 3ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது இது ஒரு அசுப விளைவை ஏற்படுத்துகிறது. இந்த அசுப விளைவுனால் என்ன பலன் கிடைக்கும்னா, ஞாபக மறதி, பொருளை தவற விடுதல், டென்ஷன் ஆகிறது, நம்பிக்கை மோசடிகள், கருவிகளை தவற விடுறது,
கருவிகள் மற்றும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மைனஸ்ஸு. இப்போ ஒரு மெசேஜே பண்ணுறது வந்து அதில் குழப்பம் வர்றது. அந்த மாதிரி இடம் மாற்றலான்னு நினைக்கிறோம், அதுக்கு தடை ஏற்படும். ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணலான்னு நினைப்போம், அதுக்கு தடை ஏற்படும். இது மாதிரியான சிக்கல்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 23ஆந்தேதி வரைக்கும் தான். 17லேருந்து 23ஆந்தேதியிலிருந்து நவம்பர் 5ஆந்தேதி வரைக்கும் 13 நாட்கள் ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதியில் சூரியன் போகும்போது 12ஆம் இடத்துல இருக்கிற சனி கும்பராசியில் ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரமான சதயத்தில் போகிறாருன்னா 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஒரு சுப விளைவை ஏற்படுத்துகிறார். அவங்களுக்குள்ள அது ஏற்படுத்துகிற சுப விளைவு நமக்கு பலன் வந்து கெட்ட பாவங்களாக சுப விளைவுங்கிறது நல்லது பண்ணாது. 8ல் ஒரு கிரகம், 12ல் ஒரு கிரகம், 4ல் ஒரு கிரகம் அப்படிங்கும்போது நமக்கு கோச்சாரத்தில் அது பலவீனம்தான். 4ல் செவ்வாய், 8ல் சூரியன், 12ல் சனி. இப்போ அந்த சனிக்கும் சூரியனுக்கும் உள்ள அந்த சுப விளைவினால் நமக்கு என்ன அப்படின்னா, உறவுகள் பாதிக்கப்படுறது, தந்தை மகன் உறவுகள் பாதிக்கப்படுறது, நமக்கு மேலதிகாரிகளாக இருக்கவங்களால் பாதிக்கப்படுறது, கடன் கொடுக்கல் வாங்கல் வகையில் டார்ச்சர் அனுபவிக்கிறது, கடனை இன்க்ரீஸ் பண்ணுறது, இச்சா பண்ணுறது, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறது, தேவையில்லாத மருத்துவ செலவுகள், எலும்பு சம்மந்தப்பட்டது, கண் பார்வை சம்மந்தப்பட்டது, இதயம் சம்மந்தப்பட்டது, உஷ்ண உபாதைகள், இது சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகளாக போகிறது. அதே மாதிரி ஆஸ்பத்திரி செலவுகளாக நம்ம அதிகமாக பண்ணுறது, வெளிநாட்டு தொடர்பு வேலைக்காக நம்ம ஏதாவது பணம் கொடுத்து ஏமாந்துக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி மூலதனம் கேட்டுக்கிட்டே இருக்குன்ட்டு அதிகமாக போட்டு அது வந்து லாக் ஆகிக்கிறது மேலும் மேலும். அதனால் அந்த விரைச்சனியினுடைய வேலையை அது இன்க்ரீஸ் பண்ணி செய்யும். அப்போ இந்த சூரியனும் சனியனும் 2 பேரும் பகை கிரகங்கள். சனி நமக்கு லாபாதிபதி, விரையாதிபதி. சூரியன் வந்து 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஏற்படுத்துகிற சுப விளைவு வந்து கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நமக்கு செலவுகளையும் அதிகப்படுத்துகிறார். அதனால் ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். மறைமுகமான எதிரிகள் தொல்லையிலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு கடினமான உழைப்பில் இருக்கும், கவர்மெண்ட் வேலையில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இன்சார்ஜ் பொறுப்பில் வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலை பார்க்குறதுல நமக்கு கூடுதல் பொறுப்புகளாகவும் அலைச்சல்களாகவும் ஓவர் டைம் ஒர்க்காகவும் இரவு கண் விழிக்கிறதாகவும் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். பிரயாணங்கள்னால தேவையில்லாத செலவுகள். அதனால் ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு வகையில் புதுசாக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தை இந்த 13 நாட்களை அவாய்ட் பண்ணிக்கணும். அதனால் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது 13 நாட்கள் நமக்கு சோதனை காலகட்டமாக எடுத்துக்கணும். இதில் நமக்கு சப்போர்ட்டாக என்ன கிரகம் இருக்குது, என்ன வேலை செய்யுது அப்படின்னா, நமக்கு சுக்கிரனுடைய ஒரு பலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சப்போர்ட்டாகவும், குருவனுடைய பார்வை பலம்ங்கிறது ஓரளவுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுனால இறை வழிபாடுகள் மூலம், நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் மூலம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வு காண்டு அமைதியாக போகும். இது எல்லாருக்குமே மீன லக்னக்காரர்கள் அத்தனை பேருக்குமே நடந்துருமான்னா நடக்காது. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாயோ சூரியனோ சனியோ எந்த ஜாதகருக்கு திசா புத்தி அந்தர சூட்சுமத்தில் சம்மந்தப்படுறாரோ அவங்களுக்கு தான் அந்த சிம்டம்ஸை காட்டும். இப்போ மற்ற திசா புத்தி அந்தரங்கள் ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. இப்போ குரு திசையோ சுக்கிர திசையோ சந்திர திசையோ அந்த மாதிரி ஓடிட்டுருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரங்களையும் கோச்சாரங்களையும் இணைத்து தான் பலன் பார்க்கணும். அந்த வகையில் நம்ம இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் எடுத்துக்கணும். என்ன இப்போ எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்குது நஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது அல்ல ஜோதிடம். 12 பாவங்களும் சைக்கிளிக்கலாக வந்துக்கிட்டே இருக்கும். 1, 5, 9 அப்படின்னா அறம், தர்மம், ஆரோக்கியம் அப்படிங்கிறது. 3, 7, 11ன்னா உறவுகள், சந்தோஷம்,
3, 5, 7, 11, 9 இதெல்லாம் சந்தோஷம். 2, 6, 10ன்னா பொருளாதார டெவலப்மெண்ட்டு. 4, 8, 12ன்னா கஷ்ட நஷ்டம். இதெல்லாம் கலந்தது தான் ஜோதிடம். அப்போ நமக்கு ஒரு கிரகம் 4ல் வந்துருச்சு, 8ல் வந்துருச்சு, 12ல் வந்துருச்சுன்னா எல்லாரையும் அந்த மீன லக்னத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேரையும் பாதிச்சிடாது. நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த திசாபுத்திகளுடைய கனெக்டிவிட்டி ஏற்பட்டால் ஒழிய நமக்கு அது தப்பு நடக்காது. அந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருந்தால் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற வேலைகளை தவிர்த்துக்கணும். கொஞ்சம் கவனம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சேஃப்டி சைடு புது முடிவுகள் எடுக்காமல் புது காரியங்களில் இயங்காமல் இருந்தாலே வரக்கூடிய அந்த கெடுபலன்களை தவிர்த்துக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.